இந்தியாவில் எக்கச்சக்கமான ட்ரெயின் ஜர்னிஸ் இருக்குங்க. அதுல வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது கட்டாயமா பண்ண வேண்டிய ட்ரெயின் ஜர்னிஸ் அப்படின்னு ஒரு 20 ட்ரெயின் ஜர்னிஸ் இருக்குங்க. அதுல ஒரு ட்ரெயின் ஜர்னி தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். எங்க இருக்கோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விசாகப்பட்டினம்ல இருக்கவங்க. டைம் 5:58 ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போறோம்னா விசாகப்பட்டினத்துல இருந்து அரக்கு வரைக்கும் ட்ரெயின் ஜர்னி தான் பண்ண போறோம். இன்னைக்கு விசாகப்பட்டினத்துல இருந்து அரக்கு ரூட்ல நல்லா மழை பெய்யும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது நாள் வரைக்கும் நம்ம பருவமழை காலங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருந்த இடங்கள்ல மட்டும்தான் நம்ம ட்ரெயின் ஜர்னிஸ் பண்ணிட்டு இருந்தோம். கேரளாவா இருக்கட்டும், கோவாவா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், மும்பையா இருக்கட்டும், முதல் முறையா பருவமழை அப்போ இன்னைக்கு நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலை ஈஸ்டர்ன் காட்ஸ் ஒட்டி இருக்கிற அரக்கு வரைக்கும் ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னி தான் பண்ண போறோம். அதுலயும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல இது வரைக்கும் விஸ்டாடாம் கோச்ல vlog பண்ணது இல்லைங்க. முதல் முறையா இன்னைக்கு விஸ்டாடாம் கோச்ல வைசாக்ல இருந்து அரக்கு வரைக்கும் போக போறோம். ட்ரெயின் நம்பர் 58501 விசாகப்பட்டினம் கிரண்டூல் பேசஞ்சர்லாம் இன்னைக்கு நம்ம இங்க இருந்து கிளம்பி அரக்கு வரைக்கும் போக போறோங்க. ட்ரெயின் 6:45 இங்க இருந்து கிளம்பும். எங்க கூட ஒரு அதிரி புதிரியான மழைக்கால பயணத்துக்கு தயாராயிக்கோங்க. இணையவழி பயணத்தில் இணைந்திருங்கள். சேர்ந்தே பயணிப்போம். ஃபோர்ஸ் அசெம்பிள். கேட் 2 உள்ள வந்திருக்கோங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம வண்டி இன்னைக்கு 8வது பிளாட்ஃபார்ம்ல இருந்து கிளம்புதுங்க. அங்க போட்டிருக்காங்க 8th பிளாட்ஃபார்ம் போலாம். நம்ம போற இந்த அரக்குவ ஆந்திராவோட ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 8வது பிளாட்ஃபார்ம்ல லோகோ பார்க்க போறப்போ இந்த மாதிரி ஒரு கடையை பார்த்தோங்க. இங்க ஃபில்டர் காஃபி இருக்கான்னு பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. சூப்பரான ஒரு ஃபில்டர் காஃபி, 20 ரூபாய். 8வது பிளாட்ஃபார்ம் பக்கம் வந்தீங்கன்னா இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க லோகோ பார்க்கலான்னு போனோம். அப்பதான் இந்த மாதிரி ஒரு கடையை பார்த்தோங்க. நாங்கனே சொல்லிட்டு இருக்கோமா, யாரு அப்படின்னு நான் சொல்றேன் இருங்க. நேத்தே அந்த vlogல சொல்லியிருந்தேன் யாருன்னு. கூடிய சீக்கிரம் அவரை காமிக்கிறேன். ஃபோர்ஸ் லோகோ பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சோம். லோகோ மாற்றக்கு ரொம்ப லேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால வந்துட்டு நம்ம கூட வந்திருக்க தமிழ் என்ன சொன்னார்னா, அரக்குள்ள இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம விஸ்டாடம் கோச்ல போறோம் இல்லைங்களா, அங்க விஸ்டாடம் கோச்சை கழட்டிடுவாங்களா. சோ அங்க கொஞ்ச நேரம் ட்ரெயின் நிற்கும். அங்க இறங்கி நம்ம லோகோ காமிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அதனால நம்ம இப்போ கோச் நோக்கி போயிட்டு இருக்கோங்க. ஏசி டூரிஸ்ட் காரன் போட்டிருக்காங்க பாருங்க. இதுதான் நம்மளோட விஸ்டாடாம் கோச்சுங்க. மொத்தம் 2 விஸ்டாடாம் கோச் இருக்கு. EV1 EV2ன்னு. EV1ல தான் இன்னைக்கு நம்ம ஜர்னி பண்ண போறோம். நம்ம ஜர்னி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயின்ல என்னென்ன கோச்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது வழக்கம். பட் நம்ம இன்னைக்கு பண்ண போற இந்த ட்ரெயின் ஜர்னில என்னென்ன கோச் இருக்கு அப்படின்னு சொல்ல போறது இல்லைங்க. ஜர்னி மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதனால கோச்சஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண போறேன். பட் ஓவராலா இந்த வண்டியில என்னென்ன கோச்சஸ் இருக்குன்னா, விஸ்டாடாம் கோச் இருக்கு, ஸ்லீப்பர் கோச் இருக்கு, சிட்டிங் கோச் இருக்கு, அண்டர்சர்வ் கோச் இருக்குங்க. நம்ம வண்டி வந்துட்டு விசாகப்பட்டினத்துல இருந்து ஒரிசால இருக்க கிரண்டூல் வரைக்கும் போகுங்க. அரக்கோல் விஸ்டாடாம் கோச் கழட்டிட்டாங்கன்னா விஸ்டாடாம் கோச் இல்லாம தான் கிரண்டூல் போகும். திரும்ப கிரண்டூல்ல இருந்து அரக்கு வரைக்கும் விஸ்டாடாம் கோச் எல்லாம் வரும். அரக்கோல விஸ்டாடாம் கோச் போடுவாங்க. திரும்ப விஸ்டாடாம் கோச்சோட வைசாக் ரீச் ஆகும். ஃபோர்ஸ் நம்ம கூட வந்துட்டு என்னோட ஃபேவரட் யூடியூபர், ஃபேவரட் ட்ரெயின் vlogger தமிழ் ரயில் பிளானிங் இருக்காரு. இந்த பிளானே அவரோட தான். அவர் தான் இந்த பிளானை வந்து இனிஷியேட் பண்ணி நம்மள இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. இந்த ட்ரெயின் ஜர்னி ஃபுல்லா நம்ம கூட அவர் தான் இருக்க போறாரு. ஹாய் சொல்லிருக்க அவருக்கு. இவரை கூட்டினது தான் பெரிய கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா இந்த புசிராஜ் சொல்லுவார் பாத்தீங்களா, விஜய் ஃபங்க்ஷன்ல நீங்க இவர் இட்டு வந்தா மட்டும் போதன்ற மாதிரி இவர் புரியுதா செம கஷ்டமா இருக்கு. சோ ஃபைனலி இவர் வந்துட்டாரு. சோ ஆதி ப்ரோ கூட வந்து இந்த ஜர்னி நம்ம என்ஜாய் பண்ண போறோம். விஸ்டாடம் கோச்ல சரியா இருக்காங்க ரூட். நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி ஒரு அரக்கு வேலின்னு ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கேயும் ஹில் ஸ்டேஷன் இருக்கு. அதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறாங்க. பார்க்கலாம் வாங்க. மொத்தம் 44 சீட் இருக்குங்க ஒரு விஸ்டாடாம் கோச்ல. விஸ்டாடாம் கோச்சுக்கும் ஏசி சேர் காருக்கு என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, முதல் வித்தியாசம் இந்த ஜன்னல் தாங்க. எவ்வளவு பெரிய ஜன்னல் இருக்கு அப்படின்னு பாருங்க. அது போக உள்ள போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வேற என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றேன். நம்ம அப்படியே விஸ்டாடாம் கோச்சுக்குள்ள வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கண்ணாடி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி அந்த முனையிலே ஒண்ணு இருக்குங்க. சோ அந்த முனையில போய் நம்ம உட்கார்ந்து பார்க்கும்போது வெளியே இருக்கிற வியூஸ் தாறுமாறா தெரியும். உள்ள சீட்ஸ் பாருங்க 2x2 அரேஞ்ச்மெண்ட்ல. மேலேயும் வந்துட்டு நமக்கு கண்ணாடி தான். சோ கீழே உட்காந்து நம்மளால மேல இருக்கிற வானத்தையும் பார்க்க முடியும், சைட்ல இருக்கிற காட்சிகளையும் பார்க்க முடியும். அதே மாதிரி வந்துட்டு இந்த சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம 360 டிகிரி ரொட்டேட் பண்ணி உட்காந்துக்கலாம். சோ ஏசி சேர் காருக்கும் இந்த விஸ்டாடாம் கோச்சஸ்க்கு இருக்கிற வித்தியாசம் இதுதாங்க. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உள்ள வந்தோடனே உங்களுக்கு வந்துட்டு லக்கேஜ் வைக்கிறதுக்கான ரேக்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காதுங்க. பாத்தீங்களா, ரேக்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. சோ லக்கேஜ் வைக்கிறதுக்கான ரேக்ஸ் வந்துட்டு தனியா இங்க கொடுத்துருக்காங்க. இங்க நீங்க வச்சுக்கலாம். வச்சதுக்கு அப்புறம் அப்படியே வந்துட்டு டாய்லெட்ஸ், கேங் பாத்ல அப்படியே நம்ம வாக் பண்ணி அடுத்த விஸ்டாடாம் கோச் போயிட்டோம்னா அடுத்த விஸ்டாடாம் கோச்லயே அதே தாங்க. முதல்ல லக்கேஜ் வைக்கிறதுக்கான ரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சீட்டை தாண்டி அந்த பக்கம் போனா நமக்கு வந்துட்டு அந்த கண்ணாடி.
பாருங்க எவ்வளவு பெரிய கண்ணாடி, இங்க அப்படியே உட்கார்ந்துட்டு அழகா வந்து இயற்கை காட்சிகளை நம்ம ரசிச்சுட்டே வரலாம். கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க இந்த விஸ்டாடாம் கோச். நார்மல் ஏசி சேர் கார் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் செம ஒர்த்தா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ விஸ்டாடாம் கோச்ல பயணம் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா கண்ணை மூடி புக் பண்ணி வந்துருங்க. இந்தியாவில் ஒரு சில ட்ரெயின்கள்ல மட்டும்தான் இந்த விஸ்டாடாம் கோச் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ள ஓடுற எந்த ட்ரெயின்லயுமே விஸ்டாடாம் கோச் இல்ல. இந்த செங்கோட்டை புனலூர் ரோட்ல ஓடுற ஏதோ ஒரு ட்ரெயினுக்கு வந்து விஸ்டாடாம் கோச் கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. கர்நாடகாவில் பெங்களூர்ல இருந்து மேங்களூர் போற ஒரு பகல் ட்ரெயின்ல விஸ்டாடாம் கோச் இருக்குங்க. இந்த கோச்ல வைசாக்ல இருந்து அரகு வரைக்கும் போறதுக்கு டிக்கெட் ரேட் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 735 ரூபாங்க. இந்த டாக்ஸ் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 750 ரூபா வந்தது. நம்ம வண்டியில எக்கனாமி தேர்ட் ஏசி இருக்குங்க. எக்கனாமி தேர்ட் ஏசில வைசாக்ல இருந்து அரகு வரைக்கும் போறதுக்கு 515 ரூபா. ஒரு 200 ரூபா அதிகம் போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஜாலியா உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டே போலாம். வைசாக்ல இருந்து அரகு கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டருங்க. அப்ராக்சிமேட்டா ஒரு 4 மணி நேரம் நமக்கு இந்த ட்ரெயின்ல தான் ஜேர்னி இருக்க போகுது. 6:45 நம்ம வண்டி இங்க இருந்து கிளம்பிச்சுன்னா 10:55 மாதிரி அரகு போகும். இதை நோட் பண்ணீங்களா? இந்த அப்சர்வேஷன் விண்டோ பக்கம் நமக்கு ஃபேன் வேற கொடுத்துருக்காங்க 2 மாசத்துல. நம்ம இன்னைக்கு பண்ண போற இந்த ட்ரெயின் பயணம் மலைப்பாதையில தாங்க இருக்க போகுது. பட் மலைப்பாதையில ஒரு ட்ரெயின் போகும்போது நார்மலா பாங்கர்ஸ் பின்னாடி அட்டாச் பண்ணுவாங்க. பட் நமக்கு இன்னைக்கு பாங்கர்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ண மாட்டாங்க. மலைப்பாதையாவே இருந்தாலும் கடினமான மலைப்பாதை கிடையாதுங்க, கொஞ்சம் இலகுவான மலைப்பாதை தான். அம்யூனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் லெக் ஸ்பேஸுங்க, செம்ம லெக் ஸ்பேஸ். பவுச் கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, அவ்வளவுதாங்க. விண்டோஸ் பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இந்த பக்கம் என்ன ட்ரெயின் நிக்குது தெரியலையே, சரி விடுங்க. தமிழ் ப்ரோ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பான்சர் பண்ணிருக்காரு. இட்லி வடை வாங்கி கொடுத்துருக்காரு. 6:53ங்க. அப்படியே நம்ம கையில காஃபி. வண்டி வந்து ஒரு 8 நிமிஷம் டிலேல தான் இங்கிருந்து கிளம்புது. ஆன் டைம் அரக்கு போயிடும்னு நினைக்கிறேன். நம்ம விஸ்டாடம் கோச்சுக்கு ஆப்போசிட்லயே ஒரு கடை இருந்ததுங்க. அங்கதான் தமிழ் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுத்தாரு. 2 இட்லி ஒரு வடை, சட்னி சாம்பாரோட சூப்பரா வேற லெவல்ல சூடாவே இருந்ததுங்க. இந்த பிளாட்ஃபார்ம் 8வது பிளாட்ஃபார்ம் வர மாதிரி இருந்தீங்கன்னா, டிவி கோச் வர மாதிரி இருந்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்க அந்த கடையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்குவாங்க. நல்லா இருந்தது. நீங்க வெளியில பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வரலனாலும் ப்ராப்ளம் இல்லைங்க. உள்ளே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சேல் பண்றாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இருக்காது. ஃபாஸ்டா கிராஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சா வண்டி வந்துட்டு ஆக்சலரேஷன் கம்மி ஆயிடுச்சுங்க, மெதுவாயிட்டாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, மறைப்பாலமா மெதுவா கிராஸ் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மர்ரிப்பாலம்ல அன்ஸ்கெட்யூல்டு ஸ்டாப்புங்க. சன்ரைஸ் காமிக்கலாம்னு பார்த்தா மேகங்கள்லாம் மறைச்சிருக்குங்க. லேசா தான் சூரியன் தெரியறாரு. ஏன்னா மழை வரும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வானிலை அறிக்கை சொல்லுது. இந்த பக்கம் ஸ்டேஷன் வரும்போதெல்லாம் நம்ம வண்டி ஸ்லோவா ஆயிருதுங்க. ஸ்டேஷன் வர வரைக்கும் வண்டி ஃபாஸ்டா இருக்கு. சிம்மாச்சலமா மெதுவா கிராஸ் பண்றவங்க தெரியுது பாருங்க. சிம்மாச்சலம் பக்கத்துல மலை, அந்த மலை மேல ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. நல்லா ஃபேமஸான பெருமாள் கோயில் தாங்க. இந்த ஒரிசாக்காரங்க, நார்த் ஆந்திரா இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் அதிகமா வருவாங்க. அந்த டெம்பிள் நம்ம ஆல்ரெடி போய் vlog பண்ணி போட்டிருக்கோம், சேனல்ல இருக்கு, பாருங்க, செக் பண்ணி பாருங்க அந்த vlog. நம்ம வண்டி ஏன் ஸ்டேஷன் வரும்போதெல்லாம் மெதுவா போகுதுன்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம வண்டி பேசஞ்சர் ட்ரெயினுங்க, இங்க எல்லாம் ஸ்டாப் உண்டு நமக்கு. அதனாலதான் ஸ்டேஷன் வரும்போது ஸ்டாப் ஆகுது. அது இத்தனை நேரம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல, இப்போதான் தோணுது. நம்ம கோச்ல சார்ஜிங் சாக்கெட்ஸ் கூட இருக்குங்க. சீட்டு கீழே 2 கொடுத்துருக்காங்க.
கோட்டவலசா சந்திப்பு வந்து சேர்ந்திருக்கோம். இது ஒரு முக்கியமான சந்திப்புங்க. இங்கிருந்து விஜயநகரம்க்கு ஒரு லைன் பிரியுது, அரக்குக்கு ஒரு லைன் பிரியுது. நம்ம இப்ப அரக்கு லைன் எடுத்து போக போறோம். இதே கொல்கத்தா ட்ரெயின்ல வந்திருந்தா நம்ம விஜயநகரம் லைன் எடுத்து போயிருப்போங்க. செம புல்லுங்க. வண்டி எடுத்தோடனே செம ஸ்பீட்ல வெளியே கொண்டு போறாங்க. பாய் பாய் கோட்டவலசா, வாங்க. சன்ரைஸ் பாருங்க, சன்னே தெரியல, அந்த அளவுக்கு வந்துட்டு மேகங்கள் மறைச்சிருக்கு. லைன் பிரிஞ்சிட்டோங்க, தெரியுதுங்களா? நம்ம அரக்கு லைன் என்டர் ஆயிட்டோம். உங்க கண்ணு முன்னாடி ரைட் சைடு தெரியுற 3 ட்ராக் வந்துட்டு கொல்கத்தா, சென்னை கொல்கத்தா மெயின் லைனுங்க. டைம் 7:45ங்க. மல்லி வீடு அப்படிங்கிற ஊர் ரீச் பண்ணியிருக்கோம். பேசஞ்சர் ட்ரெயினுங்க, நல்லா நின்று தான் போகும். பாருங்க, பேக் ட்ராப்ல மவுண்டைன் சூப்பராக இருக்குல்ல. செமையான ஒரு ரயில்வே ஸ்டேஷனுங்க. வயல் பின்னாடி மவுண்டைன்ஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, டிஎம்டி ஸ்டேஷன்லயே வாழைமரம் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் எந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே வாழைமரம் பார்த்தது இல்ல. வாழைமரம், ஆலமரம் சூப்பரா இருக்குல்ல. தமிழ் இன்ட்ரெஸ்டா விளாக் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அவரை படம் முடிச்சுட்டு இருக்கோம். என்ன கர்வன் பாருங்க, சூப்பரான ஒரு கர்வுங்க. ஸ்டேஷன் பொத்தவரா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் ரீச் பண்ணிருக்கோங்க. சரியான ஒரு கர்வு, மாஸ். டைம் 8:20 ஆகுது. பொத்தவரா அப்படிங்கிற ஊர் ரீச் பண்ணிருக்கோங்க. இதுல இருந்து தான் நம்ம காட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுல இருந்து நம்ம அரக்கு போற வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் காட் தாங்க. டனல், வாட்டர் ஃபால்ஸ், மலைகா அப்படின்னு ரூட் தாறுமாறா இருக்க போகுது. பொத்தவரா வரைக்கும் டபுள் ட்ராக் இருந்ததுங்க. இதுக்கப்புறம் அப்படியே சிங்கிள் ட்ராக்கா மாற போகுது. நம்ம இப்ப போயிட்டு இருக்கிறது கோத்தவலசால இருந்து கிரண்டோல் போற லைன். இதை வந்து செல்லமா ரயில்வேஸ்ல கேகே லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேகே லைனை பத்தி பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு இருக்கிற விசாகப்பட்டினம் அரக்கு இதை பத்தி பாத்திரலாம். விசாகப்பட்டினத்துக்கும் அரக்குக்கும் நடுவுல 16 ஏப்ரல் 2017 தான் விஸ்டாடம் கோச்சை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்போதே ரயில்வே மந்திரியா இருந்து சுரேஷ் பிரபு தான் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அப்போ 00501 விசாகப்பட்டினம் அரக்கு ஏசி டூரிஸ்ட் பேசஞ்சர் அப்படிங்கிற பேர்ல இந்த வண்டி ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு விசாகப்பட்டினத்துல இருந்து கிரண்டோல் போற வண்டியோட அந்த ஏசி பேசஞ்சர் மெர்ஜ் ஆகி இப்ப வந்து விஸ்டாடம் கோச் இந்த பேசஞ்சர்ல சேர்ந்து ஓடிட்டு இருக்கு. அதனாலதான் அரக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் விஸ்டாடம் கோச்சை மட்டும் கழட்டிடுவாங்க அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன். மழை மட்டும் லைட்டா பெஞ்சது வைங்களேன், அப்படியே இன்னும் கொள்ளை அழகா இருக்கும். பிரிட்ஜ், ரயில்வே பிரிட்ஜ் அது வழியா போவான்னு நினைக்கிறேன். எவ்வளவு வந்து ஒரு கர்வ் எடுத்து போறோன்னு பாருங்களேன். நம்ம அப்படியே போய் ஒரு ரொட்டேட் பண்ணிட்டு மேலே ஏற போறோங்க. அந்த பக்கமெல்லாம் எனக்கு வந்துட்டு மின் கம்பி, கம்பிகள் தெரியுது. ஸோ அப்படியே போய் ஒரு செமி சர்க்கிள் போட்டு அங்க போக போறோம். மலை ஏற்ற பாருங்க, அப்படியே வளைஞ்சு போக போறோங்க. கூகுள் மேப்ஸ்ல டைம் இருந்தா இந்த ரூட் எடுத்து பாருங்க, அப்படியே வளைஞ்சு போற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டனல், அதுக்குள்ள அடுத்த டனலுங்க.
இந்தியாவில் இருக்க பெரும்பாலான மலை ரயில் பாதைகள் பிரிட்டிஷ்காரங்க காலத்துல போடப்பட்டதுங்க. நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் போடப்பட்ட மலை ரயில் பாதைகள் மிக மிக குறைவுதான். அதுல ஒரு மலை ரயில் பாதை தான் இந்த கோட்டவலசால இருந்து அரக்கு வரைக்கும் போற மலை ரயில் பாதை. இந்த கேகே லைனோட கன்ஸ்ட்ரக்ஷன் 1960களில் ஆரம்பிக்குதுங்க. மொத்தம் 6 வருஷம் இந்த ரயில் பாதையை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. 1966-67ல இந்த ரயில் பாதையை ஓபன் பண்றாங்க. சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே ஜப்பான் கிட்ட இருந்து கடனுதவி வாங்கி இந்த ரயில் பாதையை அமைச்சிருக்காங்க. கோட்டவலசால இருந்து அரக்கு வரைக்கும் தான் இந்த ரயில் பாதை மலை மேல போகுங்க. அதுக்கப்புறம் சமவெளிகள்ல போக ஆரம்பிச்சிரும். கோட்டவலசால இருந்து அரக்கு வரைக்கும் மொத்தம் 58 டனலும் 84 பிரிட்ஜும் இருக்கு. 1982ல இந்த ரயில் பாதையை எலக்ட்ரிஃபை பண்ணிடுறாங்க. 1960களில் இந்த ரயில் பாதையை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லலாம் இல்லைங்களா. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 55 கோடிக்கு செலவு பண்ணி இந்த ரயில் பாதையை அமைச்சிருக்காங்க. மொத்தம் 3 மாநிலங்கள் வழியா இந்த ரயில் பாதை பாஸ் ஆகுதுங்க. ஆந்திரா, சத்தீஸ்கர் மற்றும் ஒரிசா. இந்த கேகே லைனோட மொத்த நீளம் 450 கிலோமீட்டருங்க. இது இந்தியன் ரயில்வேஸ்ல கிளாஸ் சி கேட்டகரிக்குள்ள வர ஒரு ரயில்வே லைன். கிளாஸ் சினா ஒண்ணும் இல்லைங்க, இந்த லைன்ல ட்ரெயின்க போகிறப்போ மேக்சிமமா 100 கிலோமீட்டர் வேகத்துக்குள்ளாரதான் போகணும். இந்த ரயில் பாதையை அமைச்சதற்கான முக்கியமான குறிக்கோள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரண்டூர்ல இருக்க பைலடீலா இரும்பு சுரங்கத்தில இருந்து இரும்பை ஏத்திட்டு விசாகப்பட்டினம் போர்ட் வழியா ஏற்றுமதி பண்றது தான். இந்த ஒரு ரயில்வே லைன்ல சரக்கு ஏற்றுமதி மூலமா நம்ம இந்தியன் ரயில்வேஸ் கிடைச்ச வருமானம் 2250 கோடிங்க. 2022-23ல இந்த அளவுக்கு வருமானம் இந்த ஒரு ரயில்வே லைன் மூலமா மட்டும் கிடைச்சிருக்குது. இந்த வருமானத்தை எந்த ரயில்வே டிவிஷன் நீட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்ட் கோஸ்டன் ரயில்வே கீழே வர வால்டர் ரயில்வே டிவிஷன். விசாகப்பட்டினத்துக்கு பிரிட்டிஷ்காரங்க காலத்துல வச்ச பேர் தான் வால்டர். சிக்னல் கிரீனுங்க. ஏதோ ட்ரெயின் கிராசிங் இருக்கு அப்படின்னு நினைச்சா கூட்ஸ் வருது, அதனால மூட் அவுட். புளிச்சு விளையாடுறாங்க பாத்தீங்களா. ஆக்சுவலா சொல்ல மறந்துட்டாங்க, நம்ம சேனல்ல இது ஒரு புது ரூட். வழக்கமா நம்ம வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொல்லுவோம், இப்போதான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு புது ரூட் நம்ம சேனல் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு வெள்ளை கலர் கோடு மாதிரி தெரியுது பாருங்க, அது கூட்ஸ் ட்ரெயினுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வண்டி அந்த இடத்துல நின்னுச்சுங்க. ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணி ஒரு பெரிய யூ டர்ன் போட்டு இப்போ இந்த இடத்துல சேர்ந்திருக்கோம். 1960களில் பெருசா டெக்னாலஜி வளராத காலகட்டத்தில் இந்த ரயில்வே லைனை நம்மளோட இந்தியன் இன்ஜினியர்ஸ் எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சாலே பிரமிப்பா இருக்குங்க. அதனால நம்ம இந்தியன் ரயில்வேஸ், இந்தியன் இன்ஜினியர்ஸ், இந்தியன் ஒர்க்கர்ஸ்க்கு பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப். தியாடா அப்படிங்கிற ஊர்ல ஒரு அன்ஸ்கெட்யூல்டு ஆல்ட்டுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சின்ன ஃபால்ஸ்ன்னு சொல்ல முடியாது, தண்ணி கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு. நல்லா மழை பெஞ்சதுன்னா தண்ணி நல்லா போகும்னு நினைக்கிறேன். பூட்ஸ் வருதுங்க, அதுக்காகத்தான் தென்னார் இங்கே போட்டிருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் டிலேக்கு அப்புறம், அரை மணி நேரம் நின்னதுக்கு அப்புறம் கிளம்பிட்டோங்க. குட்டியா கியூட்டா ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க, கார்டன் கூட நல்லா இருக்கு. பாய் பாய் தியாடா.
கர்வு பாருங்க, எவ்வளோ பெரிய சர்க்கிள் அப்படின்னு, செமி சர்க்கிள். ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் முதல்ல விஸ்டாடம் கோச்சோட ட்ரெயின் ஓடுனது இந்த ரூட்ல தான், விசாகப்பட்டினத்துலேருந்து அரக்கு வரைக்கும். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு அஃபீஷியல் ஸ்டாப்ல நிக்க போறோங்க. சிமிடிப்பள்ளி அப்படின்னு பேரு. 9:19க்கே இங்க வரணும். டைம் இப்போ 10:05 ஆகுது. டிலேல தான் வந்திருக்கோம். 10:55க்கு நம்ம ஷெட்யூல் படி அரக்குவே போகணும். எப்ப போறாங்கன்னு தெரியல. சரி அப்படியே வாங்க பார்ப்போம். அப்படியே இங்க வந்துட்டு ஹனுமானுங்க, இந்த மலை மேல ஃபுல்லா வந்துட்டு ஹனுமான் கோயில் தான் நிறைய இருக்குங்க. இதுக்கு முன்னாடி சிவலிங்கபுரம்னு ஒரு ஊர்ல நம்ம வண்டி அன்ஸ்கெட்யூல்டு ஆல்ட்ல நின்னுச்சு. அங்க ரயில்வே ஸ்டேஷன்லயே ஹனுமான் கோயில பார்க்க முடிஞ்சது. வாவ். இதுக்கு அடுத்து நம்ம போரா கேவ்ஸ் போற வரைக்கும் வியூஸ் நல்லா இருக்குங்களாம். போரா கேவ்ஸ்ல இருந்து அரக்கு போற வரைக்கும் வியூஸ் ஆவரேஜா தான் இருக்கும் அப்படின்னு உள்ள ட்ரெயின்ல எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சோ இங்கிருந்து போரா கேவ்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருங்க. அதனால அந்த போரா கேவ்ஸ் போற வரைக்கும் வியூஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டே வாங்க. போரா கேவ்ஸ் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஏரியாங்க. அது என்னன்னு நம்ம அங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம கடைசி பெட்டியில இருக்க அப்சர்வேஷன் கண்ணாடி கிட்ட இருக்கோங்க. வியூஸ் எவ்வளவு தாறுமாறா இருக்குன்னு மட்டும் பாருங்க. இந்த கண்ணாடியில் உட்கார்ந்து மலைப்பாதையில இயற்கையை ரசிச்சுட்டு போறதே ஒரு வேற லெவல் ஃபீல் தான். பட் என்னன்னா, சின்ன இடம் அப்படிங்கறதுனால ரொம்ப கூட்டமாயிருச்சுங்க. அதனால நிறைய நேரம் இந்த இடத்துல உட்கார்ந்து பார்க்க முடியல எங்கனால. வாவ், சூப்பர்ல, வேற லெவல் மாசுங்க. இதுல உட்காந்து பாக்குறதுக்கு நம்ம வந்தே பாரத்ல உட்காந்து கேபின் வியூ பாக்குற மாதிரியே இருக்கு. இந்த அப்சர்வேஷன் கண்ணாடி கிட்ட உட்கார்றவங்க எந்திரிச்சே போக மாட்டேங்கிறாங்க. 2 கோச் இருக்கு. 2 கோச்ல இருக்கிற பேசஞ்சர்ஸும் இங்கதான் வந்து உட்காரணும், இல்ல பாக்கணும். அவங்களுக்கு கொஞ்ச நேரம் இடம் விடலாம், வழி கொடுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க. ஒரு 10 பேர் வந்து இங்க உட்கார்ந்தாங்க. கடைசி வரைக்கும் எந்திரிச்சே போகலைங்க. ரெக்வஸ்ட் பண்ணி முடியாது அப்படின்ட்டாங்க. வாவ். ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, மழை வரும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் நாங்க அரக்கு போற வரைக்கும் மழை வரலைங்க. நாங்க சாயந்தரம் திரும்ப இதே ட்ரெயின்ல தான் விசாகப்பட்டினத்துக்கு ரிட்டர்ன் வந்தோம். திரும்ப விசாகப்பட்டினத்துக்கு ரிட்டர்ன் போகும்போது மழை பெஞ்சுதுங்க. அப்போ இந்த இயற்கை காட்சிகளை ட்ரெயின்ல உட்காந்து பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருந்தது. பட் ஆனா அப்போ நான் வீடியோ எடுக்கலைங்க. 1-2 வீடியோ மட்டும் எடுத்திருக்கேன். அது நான் வந்து இந்த வீடியோவோட கடைசியில் ஆட் பண்றேன், பாருங்க. சோ நீங்க இந்த ரூட்ல டிராவல் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா, மழை நல்லா பெய்யற அன்னைக்கு டிராவல் பண்ணுங்க. அப்பதான் டிசப்பாயின்மெண்ட் ஆகாது. நாங்க மழை வராத அன்னைக்கு போனனால இதே மாதிரி நம்ம பல ட்ரெயின் ஜர்னி சவுத் இந்தியால, கேரளால, கர்நாடகால பண்ணிட்டோங்க. அதனால இவ்வளவு தூரம் வந்து பாக்குற அளவுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா, நல்லா மழை வர டைம்ல வந்தீங்கன்னா ஒர்த்தா இருக்குங்க. டூரிஸ்டுகள் கடல் மட்டத்துல இருந்து 777.71 மீட்டர் உயரத்துல இருக்கோங்க. விசாகப்பட்டினம் கடல் மட்டத்துல இருந்தது நம்ம இப்ப இவ்வளவு உயரம் ஏறி வந்துட்டோம். கிட்டத்தட்ட பெங்களூரோட எலவேஷன்ல இந்த பொர்ரா கேவ்ஸ் இருக்கு. ஆந்திரால இருக்க பாப்புலரான டூரிஸ்ட் ஸ்பாட்டான பொர்ரா கேவ்ஸ், பொர்ரா குகை ரீச் பண்ணிருக்கோங்க. இது வந்து இயற்கையா உருவான ஒரு குகைங்க. இந்த குகையோட ஆழத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கிறதா சொல்றாங்க. இங்க கொஞ்சம் பேர் வந்துட்டு இறங்கி இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆழமான குகைகள், டீப்பஸ்ட் கேவ்ல இதுவும் ஒண்ணுங்க. ஃபுல்லா லைம் ஸ்டோன், சுண்ணாம்பு கல்லால உருவான குகை இந்த பொர்ரா குகை. இந்த ட்ரெயின்ல விஸ்டாடம் கோச்ல வர பேசஞ்சர்ஸ் மேக்ஸிமம் 2 இடத்துக்கு தான் போவாங்க. ஒன்னு இந்த பொர்ரா கேவ்ஸ், அப்படி இல்லைன்னா இன்னொன்னு அரக்குல நம்ம விஸ்டாடம் கோச்சை கழட்டிடுவாங்க. சோ அதனால நம்ம கோச்ல வர பேசஞ்சர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அரக்குல இறங்கிடுவாங்க. பொர்ரா கேவ் ஸ்டேஷன்ல டூரிஸ்ட் கிட்ட வந்துட்டு பேக்கேஜ் ரேட் டீல் பேசிட்டு இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம கொடைக்கானல் எப்படி குணா கேவ்ஸ், அது மாதிரி ஆந்திராக்கு இந்த பொர்ரா கேவ்ஸ். எத்தனை பேர் இங்க இறங்கிருக்காங்க பாருங்களேன். இப்ப இந்த வண்டி கிரண்டூல் வரைக்கும் போகும்போதெல்லாம் ஃப்ரீயா தான் போகும் போல.
ஃபுல்லா பேசஞ்சர்ஸ் சுத்தி வந்துட்டு டூர் கைடு தான் நின்று பேசிட்டு இருக்காங்க, பேக்கேஜ் பேசிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இங்க வந்து இறங்கினா போதும், அவங்களே உங்களை கூப்பிட்டு போய் காமிச்சிருவாங்க. இது வரைக்கும் நல்ல மலை ஏற்றமா இருந்ததுங்க. பட் இப்ப வந்துட்டு பார்த்தாலே உங்களுக்கு வியூஸ் பிளாட் ஆயிட்டு வர்றது தெரியும். அப்படியே நம்ம வந்து ஒரு சமவெளியை நோக்கி போற மாதிரி இருக்கு. ஏன்னா அரக்கு வேலி அப்படின்னு தானே சொல்லுவாங்க, அரக்கு சமவெளி. செமங்க, மாசா இருக்கு. கரகா வலசா அப்படிங்கிற ஒரு ரீச் பண்ணியிருக்கோங்க. இங்கே நமக்கு ஸ்டாப் இருக்கு. சின்ன ஸ்டேஷன் தாங்க. இங்கே பேசஞ்சர்ஸ் யாரும் இறங்குற மாதிரி தெரில. அமெனிட்டிஸ்மே அவ்வளோவா பெருசாக இருக்க மாதிரி தெரிலங்க. டைம் 10:55 ஆகுதுங்க. கரக்கா வலசா அப்படிங்கிற ஊர்ல இருக்கோம். இந்நேரம் நம்ம அரக்குவே போயிருக்கணும். இங்கிருந்து அரக்கு ஒரு 20 கிலோமீட்டருங்க. நடுவில் ஒரே ஒரு ஸ்டாப் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க, பில்டிங் எவ்வளோ நல்லா இருக்கு. ரோடும் போகிறது, சின்ன ஆறும் போகிறது. ஆற்றுப்பாதையில் வயல்கள். கிட்டத்தட்ட பிளைன்ஸ் வந்துட்டோங்க. ஒரு சிம்லிகுடா அப்படிங்கிற ஒரு ரீச் பண்ணிருக்கோங்க. இதுதான் நமக்கு லாஸ்ட் ஸ்டாப்புங்க. இதுக்கு அடுத்து அரக்கு போயிருவோம். நம்ம அரக்கு இன்னும் 10 கிலோமீட்டர் தாங்க இங்க இருக்கு. மலையேற்றம்லாம் நமக்கு முடிச்சதுங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு சமவெளி பகுதி மாதிரி தான் நம்ம வந்து பயணம் பண்ணி போயிட்டு இருக்கோம். சிம்லிகுடா சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராட்காஜ் ரயில்வே ஸ்டேஷன்கள்லயே மிக மிக உயரமான பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் இந்த சிம்லிகுடா ரயில்வே ஸ்டேஷன். பேக் டிராப்ல மலைங்க. நல்ல ஒரு சீனிக்கான ரயில்வே ஸ்டேஷன் தான். அப்படியே தூரத்துல அங்க வந்துட்டு ஏதோ ரிசார்ட் மாதிரி என் கண்ணில் படுதுங்க. நல்ல ஒரு அழகான ரயில்வே ஸ்டேஷன் தான். அரக்கு ரீச் ஆக போறோம் போலங்க. இந்த இடத்துல எக்கச்சக்கமான ஹோட்டல்ஸ், காட்டேஜஸ், ரிசார்ட்ஸை பார்க்க முடியுது. அரக்குள்ள இறங்கணும். கைட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து ரெடியா நிக்கிறாங்க நம்மள அரக்கு சுத்தி காமிக்கிறதுக்கு. பட் நம்ம அதை பண்ண போறது இல்ல. ஃபைனலா நம்ம ஒரு 4 மணி நேரம் ஜேர்னி முடிச்சு அரக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. ஒரே ஒரு வேலை பாக்கி இருக்குங்க. என்ன லோகோ அப்படிங்கறத நம்ம போய் பாத்துடலாம். வேப் 7 மாதிரி தான் தெரிஞ்சது. என்ன ஷெட் அப்படிங்கறத போய் பார்க்கலாம் வாங்க.
மேக்ஸிமம் வண்டி இங்க காலி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு நம்ம வண்டியை வந்துட்டு கோரப்புட்டோட ஷார்ட் டெர்மினேட் பண்றாங்க. கிரண்டூல் வரைக்கும் போகல. காலையில 6:45 விசாகப்பட்டினத்துல இருந்து எடுத்தாங்கன்னா நைட் 8:45 தான் கிரண்டூல் போகும். கிரண்டூல் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 470 கிலோமீட்டருங்க விசாகப்பட்டினத்துல இருந்து. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே ஸ்லோ ட்ரெயின் தான். S1 கோச்சை பாருங்க எவ்வளவு ஃப்ரீயா இருக்குன்னு. ஆனா நம்ம விசாகப்பட்டினத்துல இருந்து இங்க வர்ற வரைக்கும் இந்த கோச் ஃபுல்லா இருந்தது. திரும்ப என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா 4:50 நம்ம இதே ட்ரெயின்ல S1 கோச்ல ஏறி விசாகப்பட்டினம் போய் இறங்க போறோம். டூரிஸ்ட் எல்லாம் குரூப்பா நின்று டூரிஸ்ட் கைடை வந்துட்டு தாஜா பண்ணிட்டு இருக்காங்க. $30,694ங்க BAP 7. இதுதான் இன்னைக்கு நம்ம புல் பண்ணிட்டு வந்திருக்கு. விசாகப்பட்டினம் BAP 7ங்க. வண்டி எடுத்துட்டாங்க. பாய் பாய். ஆக்சுவலாக விஸ்டாடம் கோச் கழட்டலைங்க. ஏன்னா நம்ம வண்டி இன்னைக்கு வந்து கிரண்டூல் வரைக்கும் போகல, கோரப்பூர்ல ஷார்ட் டெர்மினேட் பண்றாங்க அப்படிங்கறனால கோச்சை மட்டும் லாக் பண்ணியிருக்காங்க போல. ஸோ அதனாலதான் வந்துட்டு வண்டி இன்னைக்கு சீக்கிரமாவே கிளம்பிடுச்சுங்க. கோச்சை லாக் பண்ணல. பட் உள்ள பாத்தீங்கன்னா ஓபிஜிஎஸ் டீம் மட்டும் தான் இருக்காங்க, வேற யாருமே இல்லை. ஃப்ரீயா இருக்குங்க. பட் செம சூப்பரான ஒரு ஜர்னி. பாய் பாய். அரக்கு அரக்கு ரயில்வே ஸ்டேஷன் சின்ன ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. மொத்தம் 2 பிளாட்ஃபார்ம் இருக்கு. பிளாட்ஃபார்ம் லென்த்துமே சிறுசு தான். ஒரு 12 இல்ல 13 கோச் இருக்க வண்டிக்கு நிக்க முடியாத மாதிரி தான் பிளாட்ஃபார்ம் அமைச்சிருக்காங்க. அந்த பக்கம் ரிட்டையரிங் ரூம் இருக்குங்க. கான்டாக்ட் நம்பர் போடுறேன். அரக்கு வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சின்னதா 2 கடை இருக்குங்க. 2 ஸ்டால் இருக்கு, மல்டிபர்பஸ் ஸ்டால். அவ்வளவுதான். வெளியே போய் பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும். வெளியே வந்து இங்க இருந்து பாக்குறதுக்கு ஊட்டி ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி நல்லா யூகலிப்டஸ் மரங்கள்லாம் நிறைய வச்சுட்டு இருக்காங்க. பாருங்க, சூப்பரா இருக்கு. அவ்வளோதாங்க. ஒன்றும் 6 ட்ரெயின் தான் ஒரு நாளைக்கு. வெளியே பாருங்க, ஒரு இன்ஸ்பெக்ஷன் கார் வச்சிருக்காங்க. அப்படியே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா டனல் இன்ஸ்பெக்ஷன் கார்னு வச்சிருக்காங்க. மாசா இருக்கு. அவ்வளவுதாங்க. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஒரு சின்ன ஏமாற்றங்க. மழை வரும் அப்படின்னு வந்து வானிலை அறிக்கையில போட்டிருந்தாங்க. பட் மழையை வந்துட்டு எங்கேயுமே பார்க்க முடியல. அரக்கூல வந்து இறங்குனதுக்கு அப்புறம் தான் கிளைமேட் வந்து நல்லா கருக்கலாம் மழை வர்றதுக்கான அறிகுறிகள் தென்படுது. பட் ரூட்ல வர்ற வழியில எங்கேயுமே மழை இல்ல. மழை மட்டும் வந்திருந்தா இந்த ஜேர்னி இன்னும் தாறுமாறா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. ஓவராலா இது ஒரு சூப்பர் ஜேர்னியா இருந்தது. நீங்களும் என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை. டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப். குளு 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 குளுன்னு சூப்பரா இருக்கு. தமிழ் ப்ரோ பாருங்க. பகல்ல நம்ம அரக்கு நோக்கி போகும்போது இந்த மாதிரி ஒரு காட்சிகளை கூட நம்மளால பார்க்க முடியலைங்க. அதனாலதான் நான் சொன்னேன், மழை வரும்போது இந்த ரூட்ல போனீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அதனால மழை எப்ப வருது அப்படிங்கறது பார்த்து அதுக்கேத்த மாதிரி இந்த ட்ரெயின்ல உங்க ஜேர்னி பிளான் பண்ணிக்கோங்க.